வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 மகிழ்ச்சியான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருமாக வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்துவதில் நியாய விலைக் கடைகளும் தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் ஆகியோர் முக்கிய பங்காற்றி வருகிறது. தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலைக் கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாம் ஆயில், துவரம்பருப்பு ஆகிய பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று மே 26ஆம் தேதி நியாய விலைக் கடைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உணவு வழங்கல் துறை ஆணையர் ஹர் சகாய் மீனா அவர்கள் மாவட்ட ஆட்சியகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மே மாத சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களின் இயக்கத்தினை உரிய காலத்திற்குள் முடிக்க அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மே 26ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. அதற்கு ஈடான விடுமுறை பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஸோ வழக்கம் போல இன்று ஞாயிற்றுக்கிழமை மே 26ஆம் தேதி ரேஷன் கடைகள் இயங்கும். ஸோ ரேஷன் வாங்காதவங்க இந்த நாளில் வாங்கிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.